வணக்கம். இன்னைக்கு நம்ம நவராத்திரியோட 8வது திருப்பதியை சேவிக்க போகிறோம். திருக்கோளூர். அது செவ்வாயோட கிரகம். இங்கே பெருமாளே செவ்வாய் தோஷம் ஏதாவது நமக்கு இருந்தால் கூட அந்த தோஷங்கள் எல்லாத்தையும் இந்த இடத்துல வரும்போது நமக்கு நிவர்த்தி பண்ணி வச்சிடுவேன். இங்கே வைத்தமாநிதி பெருமாள், திருக்கோளூர் வள்ளி தாயார், குமுதவள்ளி தாயார் அவளோட அனுகிரகத்தோடு நம்ம இன்னைக்கு போய் அந்த பெருமாளை சேவிப்போம். திருக்கோளூர் ரொம்ப இந்த 9 திருப்பதியில் நிறைய பெருமை பெற்றது இந்த திருக்கோளூர். திருக்கோளூருக்குன்னே ஒரு எவ்வளோ நாள் சொன்னாலும் பார்த்தாது, அவ்வளோ சிறப்பு இருக்குது. இப்போ நம்ம சிம்பிளாக இன்றைக்கி என்னன்னு ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். திருக்கோளூர் என்னென்னா வைத்தியமாநிதி பெருமாள் சொன்னேன் இல்லையா, திருக்கோளூருங்கிறதுக்கும் ஒரு பேர் காரணம் இருக்குது. அந்த கோவில் சிறப்பு என்ன எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, குபேரன் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. குபேரன் அழகாபுரி அந்த ராஜ்யத்தை ஆண்டுருக்கு. செல்வத்துக்கெல்லாம் அவன் தான் அதிபதி. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு முறை கைலாயத்தில் போய் சிவன் பார்வதியை பார்க்க போகிறார். அப்போ சிவனும் பார்வதியும் பேசின்னு இருக்கார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நேரத்தில் ஒரு தவறான பார்வையாக பார்வதி எப்படி ஒரு ஓரக்கண்ணால் பார்க்க ஆரம்பிச்சு. அதை உடனே பார்வதி பார்த்துடுறான். கோவம் வந்துடுது. என்ன தவறான பார்வை பார்த்தேன் இல்லையா, உனக்கு அந்த ஒரு கண் பார்வையும் போயிடும், விகாரமான தோற்றம் உனக்கு வந்துடும் அப்படின்னு சபிச்சிடுறான். பார்வதி சபிச்ச உடனே என்னென்னா, நவநிதிக்கும் அதிபதி குபேரன். குபேரனோட நவநிதியும் அவன்கிட்ட இருந்து போயிடுறது. ரொம்ப விகாரமான தோற்றத்தோடு இது பண்ணுறான், கஷ்டப்படுறான். உடனே அவன் திருப்பி பார்வதிட்டி சிவன்டியுமே என்னை மன்னிச்சிடுங்கோ, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். உடனே அவன் சொல்கிறான், நீ என்ன பண்ண, தாமிரபரணி கரையில் போய் திருக்கோளூர் பெருமாள் இருக்கார், அங்கே அவரை நீ குறித்து தவம் பண்ணேன்னா உன் நிதியெல்லாம் வந்துடும், அவர்கிட்ட தான் உன்னோட நவநிதியும் போயிருக்குங்க. இது இவன்ட்டு வந்தவுடனே அந்த நவநிதியெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, 9 நவநிதியும் குபேரன்லேயே தன்னை யார் பார்த்துப்பா அப்படின்னு வருத்தப்பட்டு தாமிரபரணி நதி கரைக்கிட்ட வருது. அங்கே ஒரு நதி தீர்த்தத்தை உருவாக்கி அங்கே எல்லாம் மூழ்கி பெருமாள் எப்படி சேர்த்து நாங்கள் என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு, உடனே இந்த நவநிதிகளுக்கும் பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா காட்சி கொடுக்குறாரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கொட்டின்னு போய் நவநிதிகளை பக்கத்தில் வச்சுட்டு சயன திருக்கோணம், புஜங்க சயனம் வலது கை அப்படி வச்சுட்டு நவநிதியும் பத்திரமா பக்கத்தில் வச்சுட்டு மரக்கால் அளக்கிறதுக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மரக்காலை கையில் வச்சு படுத்து மரக்கால் மேலேயே தலையை வச்சு தூங்கிட்டு படுத்த சயன திருக்கோணத்தில் இருக்குது. இப்போ இன்னொரு கை என்னென்னா, ஒரு கை அப்படி சைன வச்சுட்டு இருக்கல, இன்னொரு கையில் அஞ்சனம் தடவி, அதாவது இந்த மை தடவி அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க, வெத்தலையில் மை போட்டு பார்க்கறதுமா இல்லையா, அது மாதிரி மையை தடவி எல்லா நிதியும் பத்திரமா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கார் அவன் பெருமாள். ரொம்ப அருமையான கோவில். இதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு கோவிலில் மட்டும்தான் இருக்கார். 2 இடத்துல தான் இந்த மரக்காலோட பெருமாள் சைன திருக்கோலத்தில் இருக்குது. இந்த நவநிதியும் பெருமாள் கிட்ட வந்துடுறது இல்லையா. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, குபேரன் இங்கே இந்த நதியில் தாமிரபரணியில் தீர்த்தாமாடி பெருமாளை குறித்து தவம் பண்ணதுக்கப்புறம் பெருமாள் அவரோட தவத்தை மெச்சு உனக்கு உன் நிதிகள்லாம் கொடுக்குறேன்னு அந்த மரக்காலால் அளந்து நிதி அவரோடத கொடுத்தாராம். அதனால தான் அங்கே மரக்காலும் அங்கேயே அப்படியே இருக்குது. இவர் பண்ணினதுனால நதி அந்த நிதிகள்லாம் தீர்த்தாமாடி ஒரு நீர்நிலையை ஏற்படுத்தினதுனால நிதி தீர்த்தம்னு அங்கே சொல்லுவாள். அதேமாதிரி குபேரன் வணங்கி தீர்த்தாமாடினதுனால குபேர தீர்த்தமும். விமானம் ஸ்ரீகர விமானம். இந்த கோவிலுக்கு பெரிய கோபுரம்லாம் கிடையாது. இதுதான் இந்த கோவிலோட மெயினான இது. அப்புறம் திருக்கோளூர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன இதுன்னா, கோளூர்னா என்னடா அது, கோள்னா புறம் சொல்கிறது, ஒருத்தரை பற்றி பேசுறதுலாம் சொல்லுவோம்ல, இது என்ன இது கோளூருக்கு முன்னாடி திருவை சேர்த்து பெருமையாக சொல்கிறாளே அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதுக்கு ஒரு செவி வழி கதையாக ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்கா. என்னென்னா, ஒரு முறை தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் சண்டை வந்துருத்தான். அப்போ என்ன பண்ணியிருக்கு, தர்மம் ஓடி இந்த இடத்துல ஒழிஞ்சுட்டுருக்கு திருக்கோளூரில், இந்த பெருமாள் வைத்தமாநிதி கிட்ட. அப்போ அதர்மம் பார்க்கறது, கடைசியில் தர்ம தெய்வத்தை ஜெயிச்சிடுறது. அதர்மம் கோச்சுட்டு போகும்போது பண்ணுறதா, குபேரன்ட்ட போய் முதல்ல சொல்கிறது, பார்வதி சொல்லிடுறா, அதுக்கு போல் இதுவும் போய் சொல்கிறதா, உன்னோட நிதியெல்லாம் எங்கேயும் போல் எல்லாம் அந்த வைத்தமாநிதி பெருமாள் கிட்ட தான் வாசம் பண்ணுறதுன்னு போய் கோள் சொல்லிட்டான். அதனாலேயே இந்த ஊரை திருக்கோளூர் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் ஒரு அந்தனரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாராம். 8 குழந்தைகளோட. தான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பரத்வாஜ் ரிஷிகிட்ட கேட்குறாரு. நான் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இப்படி தப்பெல்லாம் பண்ணலையே, ஆனால் ஏன் இவ்வளோ கஷ்டம் எனக்கு அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறார், நீ போன பிறவியில் நல்ல செல்வம் மிகுந்த அந்தணனாக இருந்த, ஆனால் என்னென்னா ராஜா ஊர்காரியத்துக்காக உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு ஒவ்வொருத்தையும் கேட்கும்போது நீ உன் சொத்தை மறைச்சிட்ட,
என்ன இருக்குன்னே சொல்லுற. அதோட பலன் தான் நீ இந்த பிறவியில் அந்தணனா பிறந்து ஆனால் ஏழை அந்தணனா இருக்க. நீ என்ன பண்ணு, இந்த திருக்கோளூரில் வந்து பெருமாள் இருக்கார். அவர் வந்து குபேரனோட நிதியே வந்து பாதுகாத்து அவனுக்கு திருப்பி கொடுத்த பெருமாள். அதனால் நீ அவர்கிட்ட வேண்டினா உன்னோட முன்வினை பயன் போய் ஓரளவு செல்வ செழிப்போடு வாழலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். அவரும் வந்து இங்கே தன்னோட கர்ம வினையெல்லாம் தீர்ந்து செல்வத்தோடு வாழ்ந்ததாகவும் கதை சொல்லுவான். இவர் வந்து வைத்த நிதி ஆனால் என்னென்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டாட்டம் வச்சிருக்கிற பணத்துக்கு வட்டி வருமா அசல் வருமானலாம் இல்லை, கொடுக்கறதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக கொடுப்பார். அவ்வளோ அருமையான பெருமாள். நம்ம ஏதாவது தொலைஞ்ச பொருள் அப்புறம் வந்து ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டு இருந்தோம்னா கூட இங்கே பெருமாளை சேவிச்சோம்னா நமக்கு அவர் இங்கே இருக்கிற வாழ்க்கைக்கு தேவையானதையும் தருவார், பின்னாடி மோட்ச பிராப்தியும் இங்கே வந்து சேவிச்சாலே கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். இது இந்த கதையை, இந்த கோவிலோட முக்கியமான 2 கதை. இது இன்னும் முக்கியமாக திருக்கோளூர் என்னன்னா மதுரகவி ஆழ்வாரோட அவதார ஸ்தலம். மதுரகவி ஆழ்வார் கண்ணினன் சிறுத்தாம்பு அவர் பாடின அந்த பாசனத்தோட சிறப்பு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ அருமையான இவர். அவரும் இங்கே தான் வந்து அவதாரம் பண்ணார். இவருக்கு அந்த இங்கேயே வந்து அவருக்கு ஒரு சந்நிதியும் இருக்கு. மதுரகவி ஆழ்வார் இருந்து அப்புறம் நம்மாழ்வாரை போனார். நம்மாழ்வார் குருவாக்கி இவர் சிஷ்யன். ஆனால் இவர் பெரியவர், நம்மாழ்வார் வயதில் சின்னவர். ஆனால் இவர் அங்கே போனார். அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் நம்மாழ்வார் சரித்திரத்தை போது பார்த்து இந்த கதையை தெரிஞ்சுக்கலாம். இந்த விமானத்தோட பேர் ஸ்ரீகர விமானம். ஸ்ரீன்னா லக்ஷ்மி இல்லையா, லக்ஷ்மிகரமாக லக்ஷ்மியால் செய்யப்பட்ட இது விமானங்கிற மாதிரி பொருள். ஏன்னா இழந்த செல்வத்தை மீட்டு கொடுக்குற இது இல்லையா. இந்த ஊரும் வந்து தாயாரோட பேரால் தான் அழைக்கப்படுறது. கோளூர் வள்ளி தாயார், அப்புறம் குமுதவள்ளி தாயார். பெருமாள் மூலவர் வந்து சைன திருக்கோலம், உற்சவர் வந்து நித்ய பவித்ரர், நின்ன திருக்கோலம் ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்கார். இவர் 2 தாயாருக்கும், கோளூர் வள்ளி தாயாருக்கும் ஒரு பக்கம் சந்நிதி இருக்கு, குமுதவள்ளி தாயாருக்கும் ஒரு பக்கம் சந்நிதி இருக்கு. இதான் இந்த கோவிலோட வரலாறு. நம்ம கண்டிப்பாக இங்கே போய் பெருமாளோட அருளை பெற்று இந்த நவராத்திரியில் இந்த கதையை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.